ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராமு, மீனா என்ற இரு தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தனர். மீனா காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்து வந்த ராமு, மீனா ரொம்ப களைப்பா சோர்வா இருக்கு, சாப்பாடு எடுத்துட்டு வாரியா? இருங்கங்க, இப்பொழுது போய் எடுத்துட்டு வாரேன், சூடா சாப்பிடலாம் என்று இருவரும் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். தினசரி அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டனர். என்னம்மா செய்கிறது, நாம் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை பூர்த்தி செய்யவே முடியவில்லை. என்ன பண்ணுறதுனே தெரியலை. விலைவாசி வேற அதிகமாக போயிட்டுருக்கு. ஆமாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை நடத்தவே ரொம்பவே முடியலை. ராமு ஒரு முனிவரை சந்தித்தார். ஐயா வணக்கம், வாருங்கள் ஐயா, என்னுடைய சந்தேகத்திற்கு ஒரு வழி சொல்லுங்கள். எப்பொழுதுமே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, என்ன செய்வது? ராமு, கவலைப்படாதே, தினமும் நன்றி சொல் கடவுளுக்கு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி ராமுவுக்கு வாழ்த்து தெரிவித்து முனிவர் மறைந்து விட்டார். ராமு அதிகாலையில் எந்திரித்து கூடை வாங்கலையோ கூடை, கூடை வாங்கலையோ கூடை என்று தன் சிறு தொழிலை தொடங்கினார். அப்பொழுது அவருக்கு திடீரென்று ஒரு யோசனை. ஆம், முனிவர் சொல்வது போல், நன்றி இறைவா, இந்த கூடை எனக்கு கிடைத்ததற்கு நன்றி, இந்த தொழில் நான் செய்து கொண்டிருப்பதற்கு ரொம்பவும் நன்றி என்று சொல்லிவிட்டே வேலையை பார்த்தார். கூடை வாங்கலையோ கூடை என்று வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் ராமு. அனைத்து மக்களும் வந்து தன் கூடையை வாங்கி சென்றனர். ராமு நன்றி நன்றி என்ற வார்த்தையை மறுபடி சொல்லிக்கொண்டே இருந்தார். வீட்டுக்கு சென்று சிறு தொழிலை மீண்டும் தொடங்கினார். அவர் வியாபாரத்தில் பெரிய லாபம் வந்தது. நன்றி சொல்லிக்கொண்டே கடவுளுக்கு எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருந்தார் ராமு அவர் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றார். தினமும் இறைவனிடம் நன்றி சொல்வதனால் தன் வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைந்தார். ராமுவின் கதையின் மூலம் முனிவர் கூறுவது என்னவென்றால், என்ன குழந்தைகளே, இதன் மூலம் நாம் என்ன செய்ய போகிறோம்? நன்றி என்ற உணர்வோடு இருந்தால் வாழ்க்கை தன்னால முன்னேறும். சரியா?